ருசியான ஜவ்வரிசி கேரட் பாயாசம் ஒரு முறை இந்த பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நல்லா 3 முறை நல்லா கழுவிட்டு எந்த கப்பில் நீங்கள் வந்து ஜவ்வரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 6 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கு இடையில் நம்ம வந்து ஒரே ஒரு கேரட்டை வந்து துருகிட்டு நல்லா இந்த மாதிரி பூ போல் துருகி எடுத்து வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இதில் வந்து முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம் பருப்பை போட்டு நெய்யில் நல்லா வறுத்து விட்டுட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யில் வந்து கேரட்டை வந்து லைட்டாக 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஜவ்வரிசி பாருங்கள், ஒரு விசில்லே நல்லா பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. கண்ணாடி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் வதக்கி வச்ச கேரட்டில் வந்து ஜவ்வரிசி சேர்த்துட்டு நல்ல அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கேரட்டும் ஜவ்வரிசியும் நல்லா கொதித்து வரும்போது இதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பசும்பால் கூட சேர்த்துக்கலாம். இதில் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கலந்துட்டு குடிங்க. சூப்பராக